காலத்துல மக்களோட தேவைக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுல பெரும்பாலானவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா சத்திரங்கள் தாங்க. இந்த மாதிரியான சத்திரங்கள் நம்ம தமிழ்நாட்டு முழுக்க நிறைய நிறைஞ்சு கிடக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த மாதிரியான இடங்கள் பாதுகாக்காம நிறைய சிதைவுற்ற நிலையில தாங்க இருக்கு. சொல்ல போனா பாதிக்கு பாதியான அளவுல இருக்கக்கூடிய சத்திரங்களும் கோட்டைகளும் சிதைவுற்ற நிலையில இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல தலவாபாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 90% கிட்ட அழிஞ்சு போய் 2 தூண்கள் மட்டும்தான் இந்த மீதி இருக்கக்கூடிய இடத்தையே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. யானை படையெடுப்புக்காண்டி போற தடம் இது. அதுல வர வழியில தங்கர் தாண்டி கட்டப்பட்டதான் அந்த மண்டபம். கார் சிலை போக்குவரத்து எதுவுமே கிடையாது. சும்மா மண் ரோடு தான். போக்குவரத்து இல்லாதப்ப இந்த ராஜாவெல்லாம் வரும்போது ஓய்வு எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஓய்வு எடுத்து தங்கிட்டு அதுக்கப்புறம் இதை தாண்டி போர் தொடுக்கிறதுக்கு போனப்போ அதுக்கு அவங்களுக்காண்டி கட்டின மண்டபம் தான் இதோடைய தொடர்ச்சியான ஒரு மண்டபம். இதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் அப்புறம் ஒரு மண்டபம் இருக்குது. இந்த இடம் எதனால அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மரங்கள் தான் உடைச்சு எடுத்துட்டு போயிருக்கு. அதாவது நம்ம சரியா பாதுகாக்காம விட்ட காரணத்தினால மரங்கள் வளர்ந்து இந்த இடம் முழுக்க அழிஞ்சு போயிருக்குங்க. அதோட இந்த இடத்தோட கட்டமைப்பை நான் பார்த்த வரைக்கும் என்னோட கெஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு 200 இல்லைன்னா 300 வருஷத்துக்கு மிகாம இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். அப்படின்னு பார்த்தா இது நாயக்கர்கள் காலத்திலே இல்ல மராத்தியர்கள் காலத்திலே கட்டப்பட்ட ஒரு இடமா இருக்கும். இந்த மாதிரியான இடங்கள் உங்க பகுதிகளில் இருக்கு அப்படின்னாக்கா அதை தயவு பண்ணி பாதுகாக்க ட்ரை பண்ணுங்க.